வைல்ட் சேவ் சைல்ட் பார்ட் 1. நகரத்தில் வாழ்ந்த பொண்ணு ஈஸ்வரி. அப்பா அம்மா இல்லாமல் அவள் ஹாஸ்டலில் தான் வாழ்ந்தாள். அவளுக்கு சின்ன வயசிலிருந்தே ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபராக ஆகணும் அப்படின்னு அவளுக்கு ஆசை. அவள் அதே துறையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கிட்டு அந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபராக ஆகிட்டா. காட்டுக்குள்ளே போய் விலங்குகளையும் பறவைகளையும் போட்டோ எடுக்க கவர்மெண்ட்ல போய் அனுமதியும் வாங்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக நம்மளுடைய கனவு நனவானதுன்னு நினைச்சு அவள் வீட்டுக்கு வந்தாள். அவள் போகணும்னு நினைத்தது ஒரு அடர்ந்த காடு. அதே அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு அருவி பக்கத்தில் பழங்குடியினர் மக்கள் கொஞ்சம் பேர் ரொம்ப வருஷமா வாழ்ந்து வந்தாங்க. அது மழைக்காலம். ஒரு நாள் எதிர்பாராத விதமா அதிகமான மழை பொழிஞ்சி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த ஊருக்குள்ளே தண்ணீர் வேகமாக புகுந்துச்சு. என்ன ஆகுது, தங்களை எப்படி காப்பாத்திக்கணும் அப்படின்னு தெரியாத பழங்குடியினர் மக்கள் யோசிக்கிறதுக்குள்ளேயே அவங்க வீடுகள் எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அதே பழங்குடியினர் மக்களில் ஒரு 10 வயது சிறுவன் காட்டுக்குள்ளே பழம் பறிக்க போயிருந்தான். அவன் திரும்பி வந்து தன்னோட கிராமம் இப்படி அழிஞ்சு போனதை பார்த்து ரொம்பவே சோகமாக மலை மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போது வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரான ஈஸ்வரியையும் இந்த பழங்குடியினர் சிறுவனையும் இந்த காடு எப்படி ஒன்றாக சேர்த்து வச்சது அப்படின்றத நாம அடுத்த பாட்டுல பார்க்கலாம். ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணுங்கள்.